சுட்டி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சீக்ரெட் வேர்ல்ட பத்தி பார்க்க போறோம். அது பேரு தான் டெசிமல்ஸ். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. சரி, அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்மளோட முதல் கேள்வி, டெசிமல் நம்பர்னா அது என்ன? நீங்க கடையில பொருள் வாங்கும்போது அதோட பிரைஸ் டேக்ல பாத்திருப்பீங்க. ஒரு புள்ளி வச்சு எழுதியிருக்கோம்ல, அந்த புள்ளியோட மேஜிக் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பர்ல இப்படி ஒரு டாட், அதாவது ஒரு புள்ளி இருந்தா அதத்தான் நம்ம டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். இந்த புள்ளி ரொம்ப பவர்ஃபுல் தெரியுமா? ஏன்னா இது ஒரு முழு நம்பரையும் அதோட ஒரு சின்ன பார்ட்டையும் பிரிச்சு காட்டும். இப்போ இங்க பாருங்க, 3.75ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த புள்ளிக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற 3 அதுதான் ஹோல் நம்பர். ஒருனா முழுசா 3 கேக் இருக்கிற மாதிரி. அந்த புள்ளிக்கு ரைட் சைட்ல இருக்கிற 75 அது டெசிமல் பார்ட், அதாவது இன்னொரு கேக்கோட ஒரு சின்ன பீஸ். பாத்தீங்களா? ஒரு ஹோலையும் பார்ட்டையும் ஜாயின் பண்ற ஒரு மேஜிக் டாட் தான் இது. இங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம் வாங்க. 2.5 இது உங்க வாட்டர் பாட்டில்ல இருக்கிற 2.5 லிட்டர் தண்ணியா கூட இருக்கலாம். 3.75 இது நீங்க சாப்பிட்ட ஒரு சாக்லேட்டோட விலையா கூட இருக்கலாம். 4.08 இது ஒரு ரேஸ்ல எடுத்துக்கிட்ட டைமா கூட இருக்கலாம். பாத்தீங்களா? டெசிமல்ஸ் நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. சூப்பர்! இப்போ உங்களுக்கு டெசிமல்ஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எல்லா டெசிமல்ஸும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுலயே 2 டீம் இருக்கு. ஒரு டீம் பேரு லைக் டெசிமல்ஸ், இன்னொரு டீம் பேரு அன்லைக் டெசிமல்ஸ். இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாமா? இப்போ இங்க நல்லா கவனிங்க. லெஃப்ட் சைடுல பாருங்க, லைக் டெசிமல்ஸ் 2.45, 3.67 ரெண்டுலயுமே அந்த புள்ளிக்கு அப்புறம் கரெக்டா 2 நம்பர் இருக்கு. இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ ரைட் சைடுல பாருங்க, அன்லைக் டெசிமல்ஸ் 2.3ல புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஆனா 4.567ல 3 நம்பர்ஸ் இருக்கு. இவங்க கசின்ஸ் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குங்கிறது தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபன் பசில். இந்த டிஃப்ரெண்டா இருக்கிற அன்லைக் டெசிமல்ஸ எப்படி நம்ம ஒரே மாதிரி இருக்கிற லைக் டெசிமல்ஸா மாத்துறது? எப்படி இவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறது? யோசிங்க பாப்போம். சிம்பிள் மேஜிக் ட்ரிக் இருக்கு. ஜஸ்ட் அந்த நம்பரோட கடைசியில 0 சேர்க்கணும், அவ்வளோதான். கடைசியில 0 சேர்த்தா அந்த நம்பரோட வேல்யூ கொஞ்சம் கூட மாறாது. ஆனா அதோட லுக்க மட்டும் நமக்கு வேண்ட மாதிரி மாத்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போலாமா? இது ஒரு கம்பேரிங் கேம். 2 டெசிமல் நம்பர்ஸ்ல யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? இதோ உங்க சேலஞ்ச். 4.56 vs 4.65. இந்த 2 நம்பர்ல which one is greater? எது பெருசு? ஆட்ட ஆரம்பிக்கலாமா? கம்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பரை பாருங்க. இங்க ரெண்டுமே 4. சோ மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஸ்டெப் 2, புள்ளிக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க. ஒன்னுல 5 இருக்கு, இன்னொன்னுல 6 இருக்கு. இப்ப சொல்லுங்க, 5 பெருசா 6 பெருசா? ஆஃப்கோர்ஸ் 6 தான். அப்ப நமக்கு வின்னர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. And the winner is 4.65. So 4.65 is greater than 4.56. நீங்க சரியா கெஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர்! ஸ்கிரீன்ல பாருங்க, 3.2, 3.02 அப்புறம் 3.21. பாக்குறதுக்கு எல்லா நம்பரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல? எல்லாத்துலயுமே முதல்ல 3 இருக்கு, அப்புறம் ஒரு புள்ளி வருது. இதனால கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இதுல எது the biggest number? எது பெரியது? வாங்க நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி செய்யறது? ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ்ல எந்த நம்பர்ல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் அதிக டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, 3.02லயும் 3.21லயும் 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நம்மளோட மேஜிக் நம்பர் வந்து 2. இப்போ ஸ்டெப் 2, மத்த நம்பர்ஸ்லயும் 2 டிஜிட்ஸ் வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள், கடைசியில ஒரு 0வை சேர்த்தா போதும். இப்ப இந்த 3.2 எடுத்துக்கலாம். இதுல டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ நம்மளோட மேஜிக் நம்பர் 2வை மேட்ச் பண்றதுக்கு கடைசியில நாம ஒரு 0 சேர்க்கிறோம். அண்ட் பூஃப்! பாத்தீங்களா? 3.2 இப்போ 3.20வா மாறிடுச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். 3.2வும் 3.20வும் ஒரே வேல்யூ தான். அதோட மதிப்பு கொஞ்சம் கூட மாறல. இப்போ நம்ம டிடெக்டிவ் போர்ட பாருங்க. நம்மளோட புது நம்பர்ஸ் என்னன்னு 3.20, 3.02 and 3.21. ஏ! இப்ப பாருங்க, எல்லாத்துலயுமே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா கரெக்டா 2 டிஜிட்ஸ் இருக்கு.
நாம வெற்றிகரமா எல்லாத்தையும் லைக் டெசிமல்ஸா மாத்திட்டோம். மிஷன்ல முதல் பாகம் முடிஞ்சது. ஓகே டிடெக்டிவ்ஸ், இப்போதான் அசலைன ஃபன் பார்ட் ஆரம்பிக்குது. கம்பேரிங். முதல்ல டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பர், அதாவது முழு எண்ணை பார்க்கணும். இங்க எல்லாத்துலயும் என்ன நம்பர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கரெக்ட், 3. எல்லாத்துலயுமே ஒரே நம்பர் தான் இருக்கு. அப்போ நாம இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். அதனால நம்ம அடுத்த டிஜிட்க்கு போலாம். அதாவது தி 10th பிளேஸ். தமிழ்ல 10ல் 1ஆம் இடம்னு சொல்லுவோம். இது டெசிமல் பாயிண்ட்க்கு உடனே அடுத்து வர நம்பர். நம்ம நம்பர்ஸ்ல 10th பிளேஸ்ல என்னென்ன இருக்கு? 2, 0, அப்புறம் 2. இதுல எது ரொம்ப சின்னது? 0 இல்லையா? அப்போ நம்மளோட ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 3.02 தான். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டோம். கிரேட் ஜாப். ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கிட்ட பாக்கி இருக்கிறது 3.21 அண்ட் 3.21. ஸ்கிரீன்ல பாருங்க, ரெண்டையும் நான் சைட் பை சைட் வச்சிருக்கேன். முதல்ல 10th பிளேஸ பாப்போம். அட, இங்கேயோ 2, அங்கேயும் 2. இது ஒரு டை. அப்போ என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம அடுத்த இடத்துக்கு போணும். ஆனா 100th பிளேஸ்க்கு. தமிழ்ல 100ல் 1ஆம் இடம். இப்போ 3.20ல கடைசி டிஜிட் என்ன? 0. சரிதானே? அப்புறம் 3.21ல கடைசி டிஜிட் என்ன? 1. சோ 0வா இல்ல 1ஆ? எது பெருசு? அஃப்கோர்ஸ் 1 தான் பெருசு. அப்படின்னா நீங்க கரெக்டா யோகிச்சிட்டீங்க. நம்ம கிட்ட இருக்கிறதுலயே 3.21 தான் தி பிக்கெஸ்ட் நம்பர். நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம், பிக்கெஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஹை ஃபைவ் டிடெக்டிவ்ஸ். சரி, இப்போ எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாமா? அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது ஏறு வரிசையில சின்னதுல இருந்து பெருசு. முதல்ல சின்னது 3.02. அடுத்து நடுவுல இருக்கிறது 3.20. கடைசியா பெருசு 3.21. அவ்வளவுதான். The puzzle is solved. சும்மா ஒரு ஃபன்னுக்கு இது அப்படியே திருப்பி போடலாமா? டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசை. பெருசுலேருந்து சின்னது. முதல்லனா பிகெஸ்ட் 3.21, அப்புறம் 3.20, கடைசியா 3.02. ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. வாவ், நீங்க செஞ்சிட்டீங்க. நீங்க ஒரு அமேசிங் டெசிமல் டிடெக்டிவ். இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்பர்ஸோட ஜாலியா விளையாடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணதான் மேத்ஸ் ரொம்ப ஈஸியாகும். So keep practicing and have fun with numbers. Bye bye. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்டிஸ்